ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கொழுக்கட்டை தான் ரெடி பண்ணியிருக்கேன். பூர்ண கொழுக்கட்டை ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். விரிசல் விடாமல் அழகாக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ ஒரு நைஸாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அரிசி மாவு தான் எடுத்துருக்கேன். ரெடிமேட் மாவு தான். இது கட் பண்ணி நம்ம வறுத்துடலாம். 1/2 kg இது 2ஆக பிரித்து புடி கொழுக்கட்டைக்கும் பூர்ண கொழுக்கட்டைக்கும் 2ஆக பிரிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம தண்ணியெல்லாம் விடணும். அதனால் கப்பில் மாவு அளந்துக்கலாம். இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். லைட்டாக சூடுபடுத்தி கப்பு 2 கப்பு சேர்த்துடலாம். சிம்மிலே வச்சுட்டு அது லைட்டாக வறுக்கிறீங்க. சூடுபடுத்திட்டா போதும். இங்கே பாருங்கள், நல்லா மாவு உடைய மணமாக இருக்கும். வாசனை நல்லா இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வறுத்துட்டா போதும். பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரத்தில் மாற்றிட்டு 2 பங்காக பிரிச்சுடுங்க. இங்கே பாருங்கள், புடி கொழுக்கட்டைக்கு ஒன்று, பூர்ண கொழுக்கட்டைக்கு ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மாவு எடுத்த கப்புலேயே 1 கப்பு தண்ணி. அளவு தான் ஃபஸ்ட்டு முக்கியம். நம்ம எந்த கப்பில் அளவு எடுக்கிறோமோ அந்த கப்பு அளவுக்கு 1 கப்பு தண்ணி வச்சுக்கிட்டால் போதும். 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி வைங்க. இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் நெய் விட்டுடுங்க. எண்ணெய் கூட சேர்க்கலாம். இங்கே பாருங்கள், 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு. இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. 1 கப்பு மாவு அப்படியே போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். அப்படியே மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த சூடு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. நல்லா மாவு வேகாமல் இருந்தால் கூட நல்லா வெந்துடும். சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கும். செஞ்சு பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். 1 கப்பு வெல்லம், 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் திருவல். ஏலக்காய் சேர்த்தாச்சு. 1/2 கப்பு இருக்குது. 6 மூடி தேங்காயில் திருகுனதில் 1/2 கப்பு. பாருங்கள், ஸ்வீட்டுன்றதால ஒரு சிட்டிகை தூள் உப்பு. சிம்மில் வச்சு நல்லா அப்படியே கரைய வச்சிடலாம். சிம்மில் வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் விடக்கூடாது. அப்படியே கரைய வச்சிடுவோம். நல்லா வதங்கிடும். பாருங்கள், சின்ன டீஸ்பூனால் நெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 கப்பு கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணி வடித்து ஜாரில் சேர்த்து கொரப்பாக விட்டு அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஜாரில் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், பாகு இருக்குது இல்லையா, இதில் அப்படியே சேர்த்துருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். சூடு ஆறுனதான் நமக்கு சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பூர்ணம் ரெடி.
எப்படி இருக்குது பாருங்கள். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நமக்கு பூர்ண கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு நல்லா நைஸாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், மாவு நல்லா கலந்தாச்சு. நமக்கு எந்த சைஸுக்கு உருண்டை வேணுமோ இந்த மாதிரி அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், 4 ஷேப்பில் நான் நடுவில் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி சுற்றுனீங்கன்னா அழகாக கிண்ண மாதிரி வரும். இங்கே பாருங்கள், சூடு ஆறுனதோடு நல்லா இறுகிடுத்து பாருங்கள். இது மாதிரி நம்ம பூர்ணத்துக்கு நடுவில் வைக்கிறதுக்கு உருண்டையாக அழகாக எடுத்துக்கிட்டால் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அப்படியே எல்லாமே மூடிடுங்க. இது பாருங்கள், சூப்பராக அழகாக வந்திருக்கு பாருங்கள். மாவு மூடி வைங்க, காற்றுல ட்ரை ஆகிடும். மீதி இருக்கிற எல்லா மாவும் இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு ஷேப்லேயும் இன்னொரு மாடலும் ரெடி பண்ணலாம். இது பாருங்கள், அப்படியே மோதகமாக ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கத்தி இருந்தால் அப்படி லைட்டாக கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு டிசைனாக இருக்கும். அப்படியே வச்சுருக்கான் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அப்படி நீட்டு வட்டத்தில் வச்சுடுங்க. இந்த மாடல்லையும் ஒன்று ரெடி பண்ணிடலாம். அப்படியே சமோசா மாடலில் அப்படியே முட்டிடுங்க. இதெல்லாம் நல்லா மூடிடுங்க. இது ஒரு மாடல். இது பாருங்கள், 4 மாடல் ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த மாடல் ரெடி பண்ணியிருக்கேன். மீதி இருக்கிறதெல்லாம் இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த தட்டை அப்படியே தலைக்கீழே கவுத்துருங்க. இங்கே பாருங்கள், நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையை அப்படியே வச்சு மூடிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நல்லா வெந்துடுது, சூடாக இருக்குது. அப்படியே எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பூர்ண கொழுக்கட்டை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 4 மாடல் போட்டிருக்கேன். இப்போ சோமஸ் மாடலு, மோதகம், உருண்டை. ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். மாவு கரெக்டான அளவுக்கு தண்ணி வச்சுன்னா கரெக்டாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.